Hello everyone. இந்த வீடியோல CMA ஜூன் 2024 எக்ஸாமுக்கான ABC அனாலிசிஸ் இன்டர்ல குரூப் 1க்கு பார்க்க போறோம். இந்த ABC அனாலிசிஸ் போடுங்க அப்படினு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறீங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த ABC அனாலிசிஸ்னா என்ன அப்படினு முதல்ல தெரியாதவங்களுக்காக சொல்றேன். பாஸ்ட் இயர்ல எக்ஸாம்ல என்னென்ன क्वेश्चंस எல்லாம் எந்தெந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத வச்சு ஓரளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் A, மீடியமா ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படினா B, லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படினா C அப்படினு நம்ம ஓரளவுக்கு பாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர்ஸை வச்சு போடுறது தான் இந்த ABC அனாலிசிஸ். பட் இந்த ABC அனாலிசிஸ் மாதிரியே தான் எப்பவுமே क्वेश्चन இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது இந்த ABC அனாலிசிஸ் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. மெட்டீரியல் கண்ட்ரோலில் ABC அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ அதே மாதிரியே தான் A அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று பாஸ்ட் இயரில் நிறைய தரம் இந்த சாப்டரில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம். அது மார்க் ஓரளவுக்கு கம்மியாக கூட இருந்திருக்கலாம். பட் அடிக்கடி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சாப்டராக இருக்கலாம். அல்லது மார்க் நிறையா கேட்டிருக்கலாம். பட் ரொம்ப அடிக்கடி ரிப்பீட் ஆகாமல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கேட்டிருக்கலாம். பட் நிறையா மார்க்ஸுக்கு கேட்டிருக்கலாம். அப்போ அதை A அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ B அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சாப்டரில் ஓரளவுக்கு மீடியமாக மார்க் இருக்கும். ரொம்ப நிறையா கேட்காம மீடியமாக கேட்டிருக்கலாம். அடிக்கடி ரிப்பீட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது அப்படியே அடிக்கடி ரிப்பீட் ஆகலை அப்படிங்கிறப்ப இனிமேல் ரிப்பீட் ஆகாதுன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அதுக்கு ஒரு ட்ரெண்ட் எல்லாம் கிடையாது. இது ஒரு டைம் கேட்டாங்கன்னா அடுத்த தடவை கேட்க மாட்டாங்கன்னு எந்த சாப்டரையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டுட்டாங்க, இப்போ வரப்போகிற எக்ஸாமில் இந்த சாப்டர் வராது அப்படின்னு எந்த சாப்டருமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா அதே சாப்டரில் சில சமயம் இந்த சேம் கொஸ்டினே கூட நமக்கு அடுத்த எக்ஸாமில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி C அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இல்லை, இது படிக்கவே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் சொல்கிறோம். இது இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம ABC அனாலிசிஸ் அப்படிங்கிறப்ப Cங்கிறது கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அந்த சாப்டர்லேருந்து கம்மியான மார்க்குக்கு கேட்டிருக்கலாம். பட் ரெகுலராக எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்டிருக்கலாம். அதனால லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் நம்ம ABC அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணுறோம். பட் எக்ஸாமில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணணும், நம்ம சீக்கிரமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சப்ஜெக்டுடைய ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இது ப்ரொஃபஷனல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஃபுல் கான்செப்ட் நமக்கு தரோவாக இருக்கணும். அதுக்கப்புறமா ரிவிஷனுக்கு பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் பார்க்க எது அடிக்கடி கேட்டிருக்காங்களோ அதில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு தெரியும். அது ரொம்பவும் ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ எக்ஸாமுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸுடைய கொஸ்டின் பேப்பர்ஸை பேசிஸாக வச்சு அண்ட் இது சிலபஸ் இதுவும் கேட்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம். இப்போ இருக்கிறது 2022 சிலபஸ் தானே, லாஸ்ட் 5 இயர்ஸுடைய கொஸ்டின் பேப்பர்ஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஒரு பாயிண்ட் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம CMAல பாஸ்ட் சிலபஸ் உடையது இனிமே அடுத்த சிலபஸுக்கு எதுவுமே கிடையாதுன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. ஈவன் இந்த 2022க்கு முன்னாடி 2016, அதுக்கு முன்னாடி 2012 சிலபஸ், அதுக்கு முன்னாடி 2008 சிலபஸ், இப்படி ஒவ்வொரு சிலபஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சிலபஸில் அதே சப்ஜெக்டோட லிங்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோ எது எடுத்து பார்த்தாலுமே இப்போ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா அது பழைய சிலபஸ்லேயும் அதே சாப்டர் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதனால் இப்போ இருக்கிற சிலபஸில் 2016 இருந்து நமக்கு என்ன மாறி இருக்குது, டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸை ஒரே பேப்பராக மாற்றிருக்காங்க. அண்டு CMFMனு இருந்த 16 சிலபஸில் இருந்தது 2 சப்ஜெக்டாக மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட பழைய சிலபஸில் இருக்கிறது தான். அதனால் பாஸ்ட் சிலபஸ்னு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய ரிவிஷன் பண்ணுறப்ப பாஸ்ட் சிலபஸ் 2016, 2012, 2008 சிலபஸ்னு இப்படி எவ்வளவு முடியுதோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கலெக்ஷன்லாம் கிடைக்குதோ எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம ABC அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். குரூப் 1 இன்டருக்கு பார்க்க போகிறோம். இந்த குரூப் 1ல் சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சாப்டர் வைஸ் எதுக்கெல்லாம் ABC அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை பார்க்க போகிறோம்.
நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. பேப்பர் 5 லா பேப்பரில் இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடியது. இப்போ முதல்ல கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30 மார்க்ஸுக்கு MCQ கொஸ்டினாக இருக்கும். அதை தவிர 70 மார்க்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த 30 மார்க்ஸ் MCQங்கிறதுக்கு நமக்கு இந்த சாப்டர்லேருந்து தான் இம்பார்ட்டண்ட்டாக வரும்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஆல் ஓவராக சிலபஸ்லேருந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் 30 மார்க்ஸுக்கான MCQ வரலாம். இப்போ இந்த 70 மார்க்ஸுக்குரிய டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினில் எதெல்லாம் ரொம்ப எக்ஸாமில் கேட்பாங்க, இதில் கண்டிப்பாக ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் இருக்கும். 70 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவில் ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின். அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்ட் ஆக்டும், இன்னொன்று ஒரு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டோ, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ அல்லது கம்பெனிஸ் ஆக்டில் இருந்தோ ஒரு கிராஜுவிட்டி ஆக்டில் இருந்தால் கூட வரலாம். 2 கேஸ் ஸ்டடி கொஸ்டின் 7+7 கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கேஸ் ஸ்டடி ரிலேட்டடாகவும் பார்த்துக்கணும். கேஸ் ஸ்டடிங்கிறது ஜஸ்ட் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அதில் இந்த ஆக்ட், ஒரு பர்டிகுலர் ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸ் எப்படி அப்ளை ஆகும், இந்த கேஸுக்கு அதை எப்படி ரிலேட் பண்ணி உங்களுடைய கன்க்ளூஷனான ஆன்சரை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், இதெல்லாம் மேபி தியரி கொஸ்டின். அதாவது லாங்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இதில் MCQக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். பட் சின்ன கொஸ்டினாகவும் இது ஒரு தியரி கொஸ்டினாகவும் கேட்கலாம். லாவில் தியரி கொஸ்டின் தான் எல்லாமே. பட் கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறப்ப அதில் அந்த கேஸை அனலைசிஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மார்க்கு எப்போவுமே உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கணும்னா பாயிண்ட் வைஸாக ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் லாவில் ஃபுல் மார்க் நிறையா மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் அதெல்லாம் பார்க்கலன்னா பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா கான்ட்ராக்ட் ஆக்டை ஏ கேட்டகரியில் நம்ம கொண்டு போயிடலாம். கான்ட்ராக்ட் ஆக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் பேசிக்கானதுலேருந்து நிறையாவே கொஸ்டின்ஸ் வரும். பேசிக் மீன்ஸ் இதில் நீங்கள் ஃபவுண்டேஷன் படிச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே பேசிக்கெல்லாம் ஃபவுண்டேஷனில் வந்திருக்கும். ஃபவுண்டேஷனை தவிர அடிஷனலாக பின்னாடி இருக்கிற ஸ்பெஷல் கான்ட்ராக்ட், பெயில்மெண்ட், பிளட்ஜ் அதெல்லாமே வின்டரில் அடிஷனலாக இருக்கும். ஸோ இதில் கான்ட்ராக்ட் ஆக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் டைரக்ட் கொஸ்டின் வரலாம், கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கு நம்ம ஏ அப்படின்னு ஏபிசி அனாலிசிஸில் கேட்டகரி ஏல கொண்டு போகலாம். வேறு என்ன கேட்டகரி ஏல வரும் அப்படிங்கிறதும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்டில் கம்பெனி இன்கார்பரேஷன் அது ரிலேட்டடானது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் டைரக்டர் ரிலேட்டடான எல்லா ப்ரொவிஷனுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் மீட்டிங்ஸ் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுலேயும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் டைரக்டர்ஸ், இன்கார்பரேஷன் ரிலேட்டடாக இதெல்லாமே கம்பெனிஸ் ஆக்டில் நம்ம சொல்லலாம். டைரக்டருடைய அப்பாயின்மெண்ட்டு, டைரக்டருடைய குவாலிஃபிகேஷன், டைரக்டருடைய பவர்ஸு, டியூட்டிஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே இதில் கவர் ஆகும். அதே மாதிரி மீட்டிங் ரிலேட்டடாக இதெல்லாமே இதில் கேட்கலாம். மேபி கேஸ் ஸ்டடியிலையும் கேட்கலாம். அண்ட் எத்திக்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ எத்திக்ஸ், பிஸ்னஸ் எத்திக்ஸ், அப்போ இது எல்லாமே கேட்டகரி ஏ. அப்போ கேட்டகரி பி அப்படின்னு சொல்கிறப்ப நான் திரும்பவும் சொல்கிறேன், கேட்டகரி ஏ கேட்டகரி பி அப்படின்னாலும் சில சமயத்தில் கொஸ்டின் பேப்பரில் கேட்டகரி பின்னு நம்ம சொல்கிறது கேட்டகரி ஏவா நிறைய மார்க்குக்கும் கேட்கலாம். ஸோ அதனால் கேட்டகரி ஏ பி ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். கேட்டகரி சியும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அது கொஞ்சம் இது வரைக்கும் கேட்டதை வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியான மார்க்குக்கோ அல்லது எப்போவாவதோ தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் சொல்கிறோமே தவிர மேபி கம்மிங் எக்ஸாமில் அது கேட்டகரி ஏயாவோ பியாவோ கூட கொஸ்டின் பேப்பரில் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ எதையுமே எதிர்பார்த்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இப்போ கேட்டகரி பியில் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், ஓரளவுக்கு மீடியமாக இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறப்ப சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், இண்டஸ்ட்ரியில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி, இஎஸ்ஐ இதெல்லாம் சொல்லலாம். கோட் ஆன் வேஜஸுமே கேட்டகரி பியில் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ கேட்டகரி சியில் மீதி இருக்கிறதெல்லாம் சொல்லலாம். பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, இஎஸ்ஐ இதெல்லாம் கேட்டகரி சின்னு சொல்லலாம். ஸோ நான் திரும்பவுமே சொல்கிறேன், ஏன்னா நான் ரிப்பீட்டடாக அதுக்கு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கேட்டகரி ஏனா இது மட்டும் படித்தா போதும், கேட்டகரி பினா இதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. நாட் ஓன்லி ஃபார் லா பேப்பர், எல்லா பேப்பருக்குமே நம்ம ஏபிசி அனாலிசிஸ்னு என்ன போட்டாலுமே இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பரில் வந்ததை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஏ பி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்.
ஸோ இந்த தடவை நமக்கு இந்த பி அல்லது சிங்கிறது கூட நிறையா மார்க்கில் கேட்டகரி ஏல கொஸ்டின் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணியே நீங்கள் படிங்க. இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். பேப்பர் 6 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். இந்த பேப்பர் பேசிக்கான அக்கௌண்ட்ஸை ஃபஸ்ட்டு மாடியூலில் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எம்சிக்யூங்கிறதுல எந்த சாப்டர்லேருந்தும் வரலாம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதே மாதிரி தான். எம்சிக்யூ 15 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸுக்கு அப்படின்னு கேட்குறப்ப எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் இந்த சாப்டர்லேருந்து தான் எம்சிக்யூ வரும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எந்த சாப்டர்லேருந்து வேணாலும் கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ஏபிசி அனலைசிஸுங்கிறது மெயினாக 70 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு தான். ஸோ இப்போ இங்கே மாடியூல் 1ல் அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இருந்து எம்சிக்யூ வரும். அதை தவிர ஒரு 4 மார்க் கொஸ்டினோ 6 மார்க் கொஸ்டினோ 7 மார்க் கொஸ்டின்ஸோ நிறையாவே கேட்கலாம். மேபி தியரி கொஸ்டின்ஸும் அதில் கேட்கலாம். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அப்போ பேசிக் அப்படிங்கிறப்ப இது ஒரு பேசிக்கானது +1 +2 நம்ம படித்தது தானே, இதிலிருந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ணிடவே செய்யாதீங்க. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பேசிக்கானதுலேருந்து சிம்பிளான கொஸ்டின்ஸாக இருக்கும். இந்த பேசிக் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓப்பனிங் என்ட்ரினா என்ன, க்ளோசிங் என்ட்ரினா என்ன, கேபிட்டல் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸை வச்சு நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் பிஆர்எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் கேஷ் புக், அமெண்ட்மெண்ட் கேஷ் புக்கோட பிஆர்எஸ், அப்புறம் ட்ரையல் பேலன்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடுறது, அப்புறம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறப்ப அதுக்கான என்ட்ரிஸு, டெப்ரிசியேஷன். ஸோ இதில் அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்ன்னு சொல்லி இதில் எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்டகரி ஏ மாடியூல் 1. அடுத்தது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர். இதில் வந்தோம்னா கன்சைன்மெண்ட் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் இம்பார்ட்டன்ட் தான், அண்டு ஜாயிண்ட் வெஞ்சரும் இம்பார்ட்டன்ட் தான். மேபி இந்த சாப்டரையே நம்ம அப்படியே கேட்டகரி பியில் சொல்லிக்கலாம். அடுத்தது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இங்கே 3 சாப்டராக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் ஆர்கனைசேஷனுக்கான ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்தது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு. அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து தட் இஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், அதில் இருந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் இந்த சாப்டரே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னாலும் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து வரக்கூடியது கொஸ்டின் வரக்கூடியது நிறைய தடவை கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டகரி ஏன்னே நம்ம எடுத்துக்கலாம். பர்டிகுலராக சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமே கேட்டகரி ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மற்றபடி நார்மலாக கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இதுக்கான ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கேட்டகரி பின்னு வச்சுக்கலாம். பட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்னர்ஷிப்புக்கு கேட்டகரி ஏ தான். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் இந்த சாப்டரை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நிறையவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்து எல்லாமே ஒரு பேசிக்கான பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே படிச்சிடலாம் பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ இந்த அட்மிஷன் கம் ரிட்டையர்மெண்ட்டை வச்சு ஒரு சம் கேட்கலாம், அல்லது ரிட்டையர்மெண்ட் மட்டுமோ அல்லது அட்மிஷன் மட்டுமோ அது ஒரு சின்ன சம்மாக கேட்டிருக்கலாம். அடுத்தது ஜாயிண்ட் லைஃப் பாலிசி இம்பார்ட்டன்ட் தான். அதெல்லாம் சின்ன கொஸ்டினாக தான் வரும், ரொம்ப பெரிய கொஸ்டினாக வர வாய்ப்பு இல்லை. அல்லது பெரிய கொஸ்டினில் ஒரு சின்ன பாயிண்ட்டை அதை இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்தது டிசல்யூஷனில் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ டிசல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சாச்சுனாலே அமால்கமேஷனோ கன்வர்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இன்டு கம்பெனியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி எல்எல்பியோடைய அக்கௌண்டிங் இதெல்லாம் நியூ சாப்டர்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க 2022 சிலபஸில். ஸோ இதெல்லாமே கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இது ஜாயிண்ட் லைஃப் பாலிசி எல்லாம். ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் மொத்தத்துக்குமே கேட்டகரி ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பிரான்ச்சு, டிபார்ட்மெண்டல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, லீஸ் அக்கௌண்டிங், பிரான்ச்சு, ஹையர் பர்ச்சேஸ் அண்டு டிபார்ட்மெண்டல் இது எல்லாமே கேட்டகரி பியில் எடுத்துக்கலாம். கேட்டகரி பி. பட் கேட்டகரி பி அப்படிங்கிறப்ப இது ரொம்ப அடிக்கடி வந்தது இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லலை. சில சமயத்தில் அடிக்கடி ரிப்பீட் ஆகலாம், அல்லது கம்மியான மார்க்கு கேட்டிருக்கலாம், அதெல்லாம் வச்சுருக்கோம். பட் மேபி நிறையா மார்க்குக்கு ஒரே சம்மாப்பட கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் கிளைம் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான். அதில் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கோ லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோ அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடியது தான். ஸோ அதை பாருங்கள். ஒன்று ஹையர் பர்ச்சேஸ், பிரான்ச் அக்கௌண்டிங். இதில் பிரான்ச் அக்கௌண்டிங்கில் ஃபாரின் பிரான்ச்சும் உங்களுக்கு புது சிலபஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ மேபி அதுவுமே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் கேட்டகரி பின்னு எடுத்துக்கலாம். பட் பிங்கிறப்ப இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். அடுத்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
ஸோ இது வந்து கேட்டகரி ஏ பி அப்படின்னு நம்ம பிரிக்கவே வேண்டாம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை கொஸ்டினில் எந்த இடத்துல வேணாலும் கேட்கலாம். டேரெக்டாக ஒரு தியரி கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து இதில் என்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எப்படி அப்ளிகபிள் ஆகும்னு கேட்கலாம். அப்புறம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டோட கம்பேரிசனாக இண்டேஎஸை கம்பேரிசன் பண்ணுறது அந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்பேரிசனோடையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அப்போ கிட்டத்தட்ட நம்ம அக்கௌண்ட்ஸில் பார்க்குறப்ப கேட்டகரி சி அப்படிங்கிறது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். கேட்டகரி சி வந்து இது ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க, இந்த சாப்டரே நமக்கு ரொம்ப அடிக்கடி வராது அப்படின்லாம் எதுவுமே நம்மளால் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். இதில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணினோம்னா அக்ரிகேட் நமக்கு கூட கிடைக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் 7 டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். டைரக்ட் டாக்ஸேஷன் 50 மார்க்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸேஷன் 50 மார்க்ஸுக்கு. பட் இதில் போர்ஷன் நிறையாவே இருக்கும். எது இம்பார்ட்டண்ட் எது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிறது பிரிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் அந்த இடத்துல. சரி பரவாயில்ல, நம்ம பார்க்கலாம் எது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டகரி ஏல போட்டுருவோம். 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது இதில் இன்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு எல்லாத்துலேயுமே கொஸ்டின் கேட்பாங்க. இந்த சிலபஸ் 2022 பாஸ்ட் இயரில் இந்த 2 எக்ஸாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் எடுத்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். சேலரியில் ஒரு கொஸ்டின், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க ஒரு கொஸ்டின், பிஜிபிபியில் ஒரு கொஸ்டின், ஒன்னொன்னுலேயும் தனித்தனியாக ஒரு கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் நல்லா படிச்சுட்டாலே ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி டாக்ஸேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது ஒரு பார்ட்டு முடிஞ்சிடும். அதோட அடிஷனலாக நமக்கு தேவையான டிடக்ஷன், எக்ஸம்ஷன் அதெல்லாமே சேர்ந்து படிக்கிறப்ப ஒரு அசஸ்மெண்ட் இண்டிவிஜுவலுக்கு அசஸ்மெண்ட் பண்ணுறது சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக பிஜிபிபி அண்ட் கேபிட்டல் கெயின்ங்கிறது விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஃபைனல் வரைக்கும் ரொம்ப ஹெல்ப் ஆகக்கூடியது இந்த டிடியில் இருக்கக்கூடிய பிஜிபிபி அண்ட் கேபிட்டல் கெயின். சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்டருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த பேசிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னா இதெல்லாம் கேட்டகரி சிக்கு கொண்டு போய்க்கலாம். கம்மியான மார்க்குக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க அடிக்கடி கேட்டாலும். கேபிட்டல் ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது. அப்புறம் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இதெல்லாம் கேட்டகரி பியில் சொல்லலாம். எக்ஸம்ஷன் இன்கம், எக்ஸம்டட் இன்கம் விச் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். இதில் நிறையா இருக்கும். பட் உங்களுக்கு சேலரியில் வரக்கூடியது, கிராஜுவிட்டி, பென்ஷன் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் HUF. இதில் இன்கம் ஃப்ரம் இது கிளப்பிங் இம்பார்ட்டன்ட், செட் ஆஃப் கேரி ஃபார்வேர்டு. அப்போ இது எல்லாமே கேட்டகரி பிக்கு கொண்டு போயிடலாம். செட் ஆஃப் கேரி ஃபார்வேர்ட், டிடக்ஷன்ஸ் இதெல்லாமே கேட்டகரி பி. அந்த டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்க்ளூடிங் AMT. இந்த டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ங்கிறது இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம படிச்சுட்டு இந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட், கிளப்பிங்லாம் படிச்சிட்டாலே இது ஈஸி தான். இப்போ இதுக்கு தனியாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது இல்லை. அதெல்லாம் படிச்சுட்டாலே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப நம்ம எழுத முடியும். அடுத்தது அட்வான்ஸ் டேக்ஸ், இது கேட்டகரி சியில் சொல்லலாம். கேட்டகரி சி அட்வான்ஸ் டேக்ஸு. அண்டு TDS அண்ட் TCS இது இம்பார்ட்டன்ட் தான். இது கேட்டகரி பியில் சொல்லலாம். அண்ட் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன், பேன்லாம் கேட்டகரி சியில் சொல்லலாம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங், செல்ஃப் அசஸ்மெண்ட் இந்த இது ரெண்டும் கேட்டகரி பியில் சொல்லலாம். இதெல்லாம் மேக்ஸிமம் தியரியில் தான் வரும். அடுத்தது பேப்பர் 7 இன்டைரக்ட் டாக்ஸேஷன். இது ஒரு 50 மார்க்ஸுக்கு செக்ஷன் பி. இதில் எதெல்லாம் கேட்டகரி ஏன்னு சொல்லலாம். லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் GST அது. இதில் அடுத்தது டைம், பிளேஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை. ஆல்ரெடி நீங்கள் சிலபஸில் 2022 ஜாயின் பண்ணியிருந்தாலுமே பாஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியலுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுடைய சிலபஸில் இப்போ இன்க்ளூட் ஆகிருக்கு. அது இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம், பிளேஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இது எல்லாமே கேட்டகரி ஏல வந்துடும். ஸோ அந்த லெவி அண்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறப்ப அதில் காம்போசிஷன் லெவினா என்ன, அதனுடைய ப்ரொவிஷன், அப்புறம் காம்போசைட் மிக்சட் சப்ளை என்ன,
தென் இது எக்ஸம்ஷன் ரிலேட்டடான ப்ரொவிஷன், டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, இன்புட் டேக்ஸ் கிரெடிட், இது எல்லாமே கேட்டகரி ஏல வரக்கூடியது. ஐடிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி லயபிலிட்டிலாம் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ் இன்வாய்ஸ், இவி பில், ரிட்டர்ன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ், இதெல்லாம் கேட்டகரி பியில் சொல்லலாம். இந்த பேசிக்கான சாப்டர்ஸ், கான்செப்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் டைரக்ட் டேக்ஸஸ், இதெல்லாம் கேட்டகரி சியில் சொல்லலாம். அடுத்தது கஸ்டம்ஸில் கேட்டகரி ஏ அப்படின்னு சொன்னால் வேல்யூவேஷன் ரூல்ஸை கேட்டகரி ஏல கொண்டு வரலாம். இதில் நிறையாவே கொஸ்டின்ஸ் வரும், நிறையா மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் கஸ்டம்ஸுடைய பேசிக்ஸு அண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ், இதெல்லாம் கேட்டகரி பியில் சொல்லலாம். அசசபிள் வேல்யூஸ் அண்ட் டியூட்டிஸ் கம்ப்யூட்டேஷனுங்கிறது இந்த ப்ரொவிஷன் எல்லாம் படிச்சுட்டாலே நம்ம போட்டுடலாம். அப்போ எங்கேயுமே அதே மாதிரி தான் கேட்டகரி சி அப்படிங்கிறது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு முடியாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ கேட்டகரி சின்னா இந்த பேசிக் சாப்டர்ஸை நம்ம சொல்லலாம். அது வேணால் கம்மியான மார்க்குக்கு கேட்கலாம் அப்படின்னு. இங்கேயுமே எம்சிக்யூவில் எந்த பாயிண்ட்ல இருந்து வேணாலும் கேட்கலாம். ஏன்னா ப்ரொவிஷன் நிறையாவே இருக்கும். டேக்ஸுங்கிறப்ப டைரக்ட் டேக்ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்லையோ ப்ரொவிஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால எம்சிக்யூ கொஸ்டின் எந்த ப்ரொவிஷனில் இருந்தும் வரலாம். ஸோ இப்போ இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் இந்த லெவி அண்ட் கலெக்ஷன் அண்ட் டைம், பிளேஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரொம்ப நல்லா பாருங்கள். இதில் கண்டிப்பாக நிறைய மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதோட ரிஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ் இன்வாய்ஸில் இது வந்து டேரெக்டாகவே தியரி கொஸ்டின் மாதிரியும் கேட்பாங்க. அப்படி தியரி கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கிறப்ப அந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ப்ரொவிஷனை நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். செக்ஷன் எதுவுமே தெரியலைன்னா கன்ஃபியூஸ் பண்ணி தப்பான செக்ஷன் மட்டும் போட்டுறாதீங்க. அது டேக்ஸு ரிலேட்டடாகவும் சரி, ஆக்ட் எந்த ஆக்டாக இருந்தாலுமே செக்ஷன் தெரியலைன்னா, லா பேப்பராக இருந்தாலும் செக்ஷன் ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தால் செக்ஷன் மென்ஷன் பண்ணாதீங்க. அஸ் பர் த ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட், அந்த ஆக்டோட நேமை போட்டுட்டு ப்ரொவிஷனை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதை கரெக்டாக இருக்கிறத எழுதிருங்க. ஏன்னா ப்ரொவிஷன் கரெக்டாக எழுதி செக்ஷன் தப்பாக எழுதினீங்கன்னா மார்க் வந்து கிடைக்காம போயிடும். அதே மாதிரி தான் இங்கே டிடி ஐடிடிலையுமே செக்ஷன் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா எழுதுங்க. செக்ஷன் கன்ஃபியூஷனாக இருக்கிறப்ப ஒரு கேல்குலேஷன் போடும்போதே ஏதாவது ஒரு செக்ஷன், இப்போ ஹச்ஆர்இ அதோட செக்ஷன் தெரியல அப்படின்னா தப்பான செக்ஷனை போட்டுறாதீங்க. ஹச்ஆர்இ அப்படின்னு மட்டும் போட்டுட்டு எழுதுறது பெட்டர் டிடியில். அதே மாதிரி தான் ஐடிடிலையும் ஏதாவது ஒரு இடத்துல டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளைல ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் எழுதணும், பட் செக்ஷன் தெரியலைன்னா அஸ் பர் த 11 ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ஆக்ட் அப்படின்னு போட்டுட்டு எழுதுங்க. பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங், இதில் எம்சிக்யூ ஆர் தியரி கொஸ்டின், இதுக்கெல்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நிறையா மார்க்குக்கு பெரிய கொஸ்டினாக கேட்கலனாலும் சின்ன சின்ன கொஸ்டினாக கேட்கறதுனால இது கேட்டகரி சியில் சொல்லலாம். காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் அண்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டகரி ஏனே எடுத்துக்கலாம். நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் கேட்டகரி ஏல கொண்டு போகலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்டில் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஏ. எம்ப்ளாயி காஸ்ட்டும் கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ட் தான், பட் கேட்டகரி பியில் கொண்டு போகலாம். சில சமயத்தில் அது மெட்டீரியலுக்கு பதிலாக எம்ப்ளாயி காஸ்ட்டும் கேட்கலாம். அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது கேட்டகரி சியில் சொல்லலாம். பட் இந்த ஓவர் ஹெட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டகரி ஏ. இந்த ஓவர் ஹெட் எப்படி அப்போர்ஷன்மெண்ட் பண்ணுறது, அலோகேஷன் பண்ணுறது, ஓவர் ஆர் அண்டர் அப்சார்ப்ஷன், இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த தியரியிலலாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் இந்த ஸ்கிராப், ஸ்பாயிலேஜ், டிஃபெக்டிவ், வேஸ்டேஜஸ், இதெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தியரி கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்லாம் நல்லா பாருங்கள். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கோ, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸோ அல்லது காஸ்ட் அக்கௌண்டிங்கோ, இது எல்லாமே ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட் தானே. இதில் தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இல்லாமல் தியரி பார்ட்டும் நிறையாவே பாருங்கள். ஸோ அதனால் மார்க் உங்களுக்கு நிறையா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தியரி பார்ட்டும் நல்லா பாருங்கள். அதே மாதிரி இந்த டைரக்ட் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் எம்ப்ளாயி காஸ்ட் இதில் எல்லாமே ரிலேட்டடான காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் சேர்த்து பாருங்கள். அஸ் பர் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எப்படி மெட்டீரியல் காஸ்ட்டு வேல்யூ பண்ணணும், எதெல்லாம் இன்க்ளூடட் எக்ஸ்க்ளூடட், அதே மாதிரி எம்ப்ளாயி காஸ்ட்டில், அதே மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸான காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எது இன்க்ளூட் ஆகும், எது எக்ஸ்க்ளூட் ஆகுங்கிறது சின்னதாக ஒரு எம்சிக்யூவில் கூட கேட்கலாம். அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் CAS 1 to 24, ஒன்று ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன டைட்டில், அது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தியரி கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் இது. அண்ட் காஸ்ட் புக் கீப்பிங், இது கேட்டகரி பியில் சொல்லலாம். கேட்டகரி பி இம்பார்ட்டன்ட் தான். இது கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு பெரிய கொஸ்டினாக ரீகன்சிலேஷன் வச்சும் கேட்கலாம், அல்லது அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஸோ இது காஸ்ட் புக் கீப்பிங் இம்பார்ட்டன்ட் தான். ஏ ஆர் பி கேட்டகரியில் இதை சொல்லலாம். அடுத்தது இந்த மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கில் ஜாப், பேட்ச், கான்ட்ராக்ட், ப்ராசஸ், ஆப்ரேட்டிங்னு இருக்குது.
இதில் ஜாப் பேட்சுங்கிறது கேட்டகரி பின்னு போடலாம். இது கேட்டகரி பி நான் போடுறதுக்கு ரீசன் என்னென்னா இதில் பெரிய நிறைய மார்க்குக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஜாப் காஸ்டிங் பேட்ச் காஸ்டிங்னா ஒரு 4 மார்க் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேட்டகரி பின்னு சொல்கிறேன். பட் கான்ட்ராக்ட் ப்ராசஸ் அண்டு ஆப்ரேட்டிங் காஸ்டிங் இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய கொஸ்டினாகவே கேட்பாங்க. இது கேட்டகரி ஏல நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்கில் ஒரு சம் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பரே நமக்கு இருக்காது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இல்லாமலும் இருக்காது. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல், மார்ஜினல் காஸ்டிங்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்ஜினல் காஸ்டிங் கேட்டகரி ஏல கொண்டு போயிடலாம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் கேட்டகரி ஏ தான். தென் பட்ஜெட்டரி கண்ட்ரோலில் நிறைய டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் இருக்கிறப்ப அதில் என்ன மாதிரி பட்ஜெட் கேட்குறப்ப நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறத சேர்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ மெட்டீரியல். அப்போ அந்த மாதிரி கான்செப்டை நல்லா புரிஞ்சு படிச்சுட்டிங்கன்னா இதில் தியரி பார்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப கூட நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இந்த பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோலில் அதனோட கான்செப்ட் என்ன, டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் என்ன, பட்ஜெட்டரி கண்ட்ரோலுக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆர் கம்பேரிசன் இதெல்லாமே தியரி கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இப்போ கேட்டகரி பியில் பட்ஜெட் சொல்லலாம். இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் இதிலலாம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ மார்ஜினல் காஸ்டிங்க்கு கான்ட்ரிபியூஷன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கான ஃபார்முலா அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப அது எப்படி ஃபார்முலாஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறீங்க. ஷார்ட்கட் அதை ஸ்டாண்டர்டு ப்ரைஸ்னால் எஸ்பின்னு யூஸ் பண்ணினா அதை எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். எஸ்பி மீன்ஸ் ஸ்டாண்டர்டு ப்ரைஸ், ஏக்யூ மீன்ஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி, அந்த மாதிரியும் எழுதணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இப்போ கேட்டகரி ஏபிசி அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணினது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக அந்த சப்ஜெக்ட்லேயும் சாப்டர் வைஸாக பார்த்துருக்கோம். பட் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு பாஸ்ட் இயரில் கொஸ்டின்ஸ் கேட்டதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோமே தவிர இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் ஏ இதெல்லாம் பி அப்படிங்கிறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்மி, இதுக்கு இம்பார்ட்டன்ட் கூட அப்படின்லாம் கிடையாது. பட் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நம்ம ஓரளவுக்கு இந்த கெஸ்ஸிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏபிசி அனலைசிஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஎம்ஏ என்டர் எழுதுகிறாங்க இந்த ஜூனில் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.